Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை. அவருடைய வலதுகரம் இன்றைக்கும் பராக்கிரமம் செய்கிறதா இருக்கிறது. நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக மனதினுடைய கரங்கள், பிசாசினுடைய கரங்கள் வெளிப்பட்டு உயர்ந்து நிற்கும்போது பல வேளைகளில் நாம் தளர்ந்து போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முயற்சித்தும் எதுவும் அனுபவிக்க முடியாத நிலைமையிலே நாம் பாரப்படுகிறோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார். நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நமக்காக கர்த்தர் தம்முடைய கைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கரங்களை உயர்த்தினார். பூமியில் உள்ள எந்த வல்லமைக்கும், பிசாசின் வல்லமைக்கும் அந்த கரத்தை ஆமென் ஸ்தோத்திரம் முறியடிக்க யாராலும் முடியாது. கர்த்தர் நமக்காக தம்முடைய கைகளை உயர்த்துவார். நமக்காக அற்புதங்களை செய்வார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறச்சாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். யாருக்காக? நமக்காக. கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய கரத்தை அவர் உயர்த்துவாரா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, நிமிர முடியாமல், உயர முடியாமல், நம்மை தாழ்த்தி ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கரங்களை, அந்த அடிமைத்தனத்தின் நுகங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து கர்த்தர் தம்முடைய கரத்தை நமக்கு நேராக அவர் உயர்த்துவார். அப்போது நடக்கிறது என்ன? உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை சுமப்பார்கள். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், அதே அதிகாரம் அதனுடைய Praise the Lord. ஆமென் ஸ்தோத்திரம் அதனுடைய 6வது வசனம் முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசுவேன். கடந்த நாட்களிலே, இல்லாவிட்டால் இந்த நாட்களிலே நாம் அவன் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்து கொண்டிருந்திருக்கலாம், இப்போது சுமந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய கரத்தை உயர்த்தும் போது ஆமென் ஸ்தோத்திரம் நாம் சுமக்கிற அந்த சுமை நம்மை விட்டு நீங்கி போகும். ஆமென். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை சுமப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி அவமானப்படுத்துகிறார்கள் என்றால், அதே அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே நான் வாசிக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடினாலும். அப்போது அவன் எதற்காக அவர்கள் நம்மை பாழாக்குகிறதோ, ஆமென் வாயாடிகளுக்கு பேச்சோ அவதூறமாய் நாம் காணப்படுகிறது எதற்காக? அவர்களுக்கு சுதந்திரமாக மாறுவதற்காக. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய பாத்திரத்தின் பங்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் ஒவ்வொருவர் அவருடைய சுதந்திரர்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திர. பிள்ளைகளானால் சுதந்திரம். ஆமென். நாம் கிறிஸ்துவின் ஆமென் ஸ்தோத்திர பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமாகவே நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலை நிற்காது. ஹல்லேலூயா. அப்படி அவன் எந்தெந்த காரியங்களிலே நம் தேவனுடைய நாமத்திற்காக நிலைநிற்கும் போது, கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் நாம் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த இங்கே வாசிக்கிறபடி வாயாடிகளுக்கு பேச்சோ, மற்றவர்களுக்கு ஒரு நிந்தையோ, ஒரு அவதூறமாக நாம் காணப்பட்டாலோ, நாம் சுமக்கிற எல்லா பாரங்களை, நிந்தைகளை அறிகிறதான கர்த்தர் நமக்காக கொஞ்ச நாள் நம்ம வேதனையின் மத்தியிலே, நெருக்கத்தின் பாதையிலே, கஷ்டத்தின் பாதையில் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் கர்த்தர்
கர்த்தர் தம்முடைய கரத்தை நமக்காக ஒரு நாள் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்தும் போது எல்லா சுமைகளும் நம்மை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவர் கரத்தை உயர்த்தின பிறகு நடக்கிற அற்புதங்கள் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமே ஸ்தோத்திர. கெட்ட சீர்கள் அல்ல, கெட்ட சொற்கள் அல்ல, ஆமே ஸ்தோத்திர, அவதூறு பேச்சு அல்ல. கர்த்தர் நமக்கு நல்ல சீருண்டாக செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அதிகமாக ஜெபிப்போமாக, தேவனோடு உறவாடுவோமாக, கர்த்தரிடத்திலே ஐக்கியமாக இருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜந்த நாளிலே நீர் எங்களுக்கு அந்த வாக்குத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி அப்பா நீ இருக்கிறத எங்களுக்காக உடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரங்கிறது. எங்களை உயர்த்துகிற கரம், எங்களை ஆசீர்வதிக்கிற கரம், எங்களை பலப்படுத்துகிற கரம், எங்களை தாங்குகிற கரம், எங்களை வழிநடத்துகிற கரம், எங்களுக்காக கர்த்தாவே அற்புதங்களை செய்கிற கரம், வெளிப்படுகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சமூகம் நமக்கு தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.